இவர் வந்து கொஞ்சம் சிக்னேச்சர் மாடல் மினியேச்சர்னு சொல்லுவோம். எனக்கு இந்த சென்னை பெங்களூர்லாம் 1 BHK ஹால்ல சின்னதா இருக்கும். அவங்களுக்கு டீ குட்ல பெஸ்ட் மாடல் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா நிலம்பூர் டீ குட் வித் லைஃப் டைம் வாரண்டி பை பில் ரிட்டர்ன். எவ்வளவு பெரிய உடம்பா இருக்கிறவங்களுக்கு உட்கார்ந்தாலும் கம்ஃபர்ட் வைஸ் கம்ஃபர்ட்டா. இது வந்து சந்தனமாலா. நம்ம ஸ்பெஷல் என்னன்னா நம்மளோட வந்து எல்லா சோஃபாக்கும் நம்ம பேர் வச்சிருப்போம். ஆனா கஸ்டமர் கூப்பிடும்போது மினியேச்சர் இருக்கா, சந்தனமாலா இருக்கா, லியோ இருக்கா, டாடாய்ஸ் இருக்கா அப்படிதான் கேட்பாங்க. இது வந்து சந்தனமாலா. இவர் தான் பேசிக். எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா ஒரு 2 மணி நேரம் உட்காரணும்னா கம்ஃபர்டபுளா உட்காரணும். அதே மாதிரிதான் அமௌண்ட் கொடுத்து வாங்குறவங்களுக்கு நல்ல டார்க்கா இருக்கா, இது லைட்டா இருக்கா. ஆமா சார், ரெட் கலர். என்ன காரணம்? இதை வந்துட்டு மரப்பொழந்தா என்ன மரத்துல இருக்கோ அதுதான் நமக்கு. இந்த மரத்தோட காயம். ஆமா சார். இந்த கையில வந்துட்டு இருக்காது. ஆமா, இல்ல. இந்த கையில வந்துட்டு கிரெயின்ஸ் கம்மியா இருக்கும். ஆமா, என்ன மரத்துல இருக்கோ அதுதான். இது நீராளி. ஒரு என்ன அர்த்தம்னா எங்கேயுமே நிக்காது ப்ரோ. டிசைன் ஃப்ளோட்டிங். அதோட மீனிங் எங்க ஜாயிண்ட் எங்க நிக்கிறதுன்னு தெரியாது. இது வந்து விசில் வாயில வச்சு ஊதுவாங்கல்ல பிடி சார்லாம், அந்த மாதிரி விசில் மாதிரி இருக்கு. இது எப்படின்னா எனக்கு ஃபுல் வுட் வேணும், கொஞ்சம் கிராண்டாவும் வேணும், பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது விசில் ப்ரோ. இது வந்து ரோலெக்ஸ். ரோலெக்ஸா? ஆமா. என்ன சார் ரோலெக்ஸ்னா அந்த பட ரோலெக்ஸ் இல்ல, இது வந்து அந்த வாட்ச்ல இருக்கிற மாடல். இந்த பீஸ் இருக்குல்ல ப்ரோ, இந்த பீஸ் அப்படியே சாலிட். நான் இந்தியா ஃபுல்லா டெலிவரி ப்ரோ. நம்ம கோயம்புத்தூர்ல ஃப்ரீ டெலிவரி. யான தந்தோம். ரைட். இதுல நான் ஒண்ணு காமிக்கிறேன்னா இதோட கலர் ரொம்ப கருக்கன மாதிரி இருக்கு பாத்தீங்களா ப்ரோ? ஆமா, கொஞ்சம் கருங்கன மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஏஜான மரம் இது. என்னோட இதுல நீங்க எதுவுமே க்ளோசி பார்க்கவே முடியாது. பல ஒரு சோஃபா கூட பார்க்க முடியாது. நான் அதுல வந்து சுத்தமா விரும்பாத. ஏன்னா ஒரு விஷயத்த பலன்னு காமிக்கிறோம்னா அது ஏதோ நம்ம மறைக்கிறோம்னு அர்த்தம். ரெடியா இருந்துச்சுன்னா 2 to 3 daysல டெலிவரி ப்ரோ. நல்ல பின்னால சாஞ்சு உட்காருக்கு பெஸ்ட் மாடல் இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு செமி ஸ்லீப்பர் சீட்டர்ல. ஆமா, அதேதான். அதே கான்செப்ட். இது கோப்ரா மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஹெட் பாக்குறோம். ஹெட் பாக்குறதுக்கு 20 வீடியோ போட்டிருப்போம். எங்கேயுமே காமிக்கல. இத ஃபர்ஸ்ட் இப்பதான் அந்த மாடல் வந்திருக்கு. ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் சேல் பண்ணிருக்கு. ஆர்டி எக்ஸ்பைரா. இது எப்ப வெடிக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி நீங்க இந்த கடையில வேற ஒரு பீஸ் கூட வேற மரம் காமிக்க முடியாது. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே டீ குட். சின்ன ஒரு கட்டிலுக்கு சைடுல வைக்கிற ஒரு டப்பா கேட்டாலும் டீ குட்ல மட்டும் தான் நமக்கு. மரத்துல டைனிங் டேபிள் கேட்பாங்க, மரமாவே டைனிங் டேபிள் கொடுத்துடலாம். வுட் பீஸை கட் பண்ணி எல்லாமே இப்படி ஃபிக்ஸ். ஆமா ப்ரோ, இதெல்லாமே சாலிட். இவ்வளவு பெரிய கால் நீங்க வந்து கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்க சார். இது ஏதோ ஒரு தூண் மாதிரி இருக்கு. என்னோட காட் வந்துட்டு அதே மாதிரி 3 feet 4 feet 5 feet 6 feet 7 feet உங்க சாய்ஸ் தான். கஸ்டமைசேஷன். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க். குழந்தை தொட்டில் ப்ரோ. இதுமே டீ குட்டுங்களா? ஆமா, இதுவும் டீ குட் மட்டும் தான். ஓ சூப்பர் சார். எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது. நிறைய பேர் என்ன யாருன்னு தெரியாம, மூஞ்சி பார்க்காம, கடை பார்க்காம என்கிட்ட ஒரு 50,000 கொடுத்துட்டு வெயிட் பண்ணி நான் தருவேன் நம்பிக்கையில உட்காந்துட்டு இருக்காங்களே, அது எனக்கு பிடிச்ச பெரிய கிஃப்டா தான் நான் நினைப்பேன். வீட்டுல கொண்டு வந்து நம்ம பசங்க வந்து அங்க இறக்கி வச்சு உங்களுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணது. இது வந்து கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர். இது வந்து கோயம்புத்தூர்ல பாலக்காடு ரோட் குனியம்புத்தூர் சொல்லுவோம். பாலக்காடு ரோட் குனியம்புத்தூர் இருக்கு. அப்ப நீங்க நம்பர்ல கொடுத்துருக்கீங்க டிஸ்கிரிப்ஷன். கண்டிப்பா கொடுத்துருவோம் சார். சோ குனியம்புத்தூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு உள்ள ஒரு 300 மீட்டர் தான். ஆமா, அவ்வளவுதான். நடந்து வர தூரத்துல தான். நீங்க கேபிட்டல் கிராண்ட் வரதுக்கு 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஒன்னு என்னோட மாடல் வேற எங்கேயும் இருக்கக்கூடாதுங்கிறவங்களுக்கு நீங்க உங்களுக்கு வேற எந்த சாய்ஸுமே கிடையாது. நீங்க கேபிட்டல் கிராண்ட் வந்து தான் ஆகணும் உங்களுக்கு. ஓகே சார். ஏன் அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்றேன்னா இந்த வீடியோ முடியும் போது அவங்க புரிஞ்சிருது கண்டிப்பா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நீங்க குவாலிட்டி, நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு குவாலிட்டி இருக்காங்கிறது கண்டிப்பா நீங்க செக் பண்ணி எடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அது கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இந்த ஃபீல்ட்ல டீ கூட்டுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு கேரளா டீ கூட்ல நான் வந்துட்டு எங்க வேற எந்த ப்ராடக்ட்டுமே எந்த ஒரு பீஸ் கூட வேற வுட் பார்க்க முடியாது, கிடைக்க முடியாது. வேற வுட் எதுவுமே இல்ல. எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்னா டீ கூட் மட்டும் தான் இருக்கும். நீங்க இந்த மாடல் எங்க இருக்கிற மாடல் பார்த்துட்டு எனக்கு வேற வுட்ல செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாலும் அந்த ஆர்டருக்கு வேண்டி நான் ஆசைப்பட்டு இந்த மாடல் நான் வேற வுட்ல செய்ய மாட்டேன். சோ ஒன்லி வந்து டீ கூட் மட்டும் தான் இங்க இருக்கு. யூனிக்கான டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டியான ஒரு ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிக்கான பொருளை வந்து நம்ம வெளியூர்ல இருந்து பார்த்து யாராவது கேக்குறாங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட். இல்ல ப்ரோ, எனக்கு வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்ல டெய்லி ஒரு வண்டி போகும். எனக்கு கோயம்புத்தூர்ல ஃப்ரீ. உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு அப்புறம் நானும் கஸ்டமர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். உங்க வீட்டுல கொண்டு வந்து நம்ம பசங்க வந்து அங்க இறக்கி வச்சு உங்களுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணது. சூப்பர் சார். ஸோ இந்த ஃபர்னிச்சரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊருக்கும் டெலிவரி இருக்கு. ஸோ என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 3+1+1 வந்துட்டு இவர் வந்து கொஞ்சம் சிக்னேச்சர் மாடல் மினியேச்சர் சொல்லுவோம். இவருங்களா? ஆமா. இவர் என்னன்னா எனக்கு இந்த சென்னை பெங்களூர் எல்லாம் வந்துட்டு 1 BHK ஹால்ல சின்னதா இருக்கும். ஆமா, கொஞ்சம் ஷார்ட்டா. ஆமா, சோஃபா போடணும் அப்படின்னு அவங்க ஆசை இருக்கும். அவங்களுக்கு டீ குட்ல பெஸ்ட் மாடல் இது உங்களுக்கு. ஓகே சார். இதுல வந்து 2 மாடல் இருக்கு ப்ரோ. ஒன்னு குஷன்ல வரும்போது 43 வரும், ஃபுல் வுட்ல வரும்போது 57. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா நிலம்பூர் டீ குட் வித் லைஃப் டைம் வாரண்டி பை பில் ரிட்டர்ன். எவ்வளவு பெரிய உடம்பா இருக்கிறவங்களுக்கு உட்கார்ந்தாலும் கம்ஃபர்ட் வைஸ் கம்ஃபர்ட்டா உட்கார்ந்துக்கலாம். ஆமா, நீங்க பார்த்தாலே தெரியும் என்ன சுத்தி எவ்வளவு கேப் இருக்கு. இது வரைக்கும் வரும் எனக்கு. பட் அந்த ரவுண்ட் கவ்வா வர்றதுக்கு அதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு ஸ்கொயரா எடுக்கணும் வைங்க ப்ரோ, வேஸ்டேஜ் கம்மி. எனக்கு டீ குட் பொறுத்த வரைக்கும் கோல்டு
மாதிரி தான் ப்ரோ. நீங்க நார்மல் போய் ஒரு செயின் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு செயினோட கோல்டோட பிரைஸ் தான் இருக்கும். அதேவே ஒரு டிசைன் பண்ணி வாங்கும்போது அந்த சைகூலி இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, இந்த அளவுக்கு எடுக்கிற அப்படின்னா இந்த அளவுக்கு வுட் எனக்கு வேஸ்டேஜ் ஆகும். அது எல்லாமே தான். அதனாலதான் பிரைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்கும் உங்களுக்கு மேலே கிளி இருக்கும். இந்த மாதிரி டிசைன் அதனாலதான் கொஞ்சம் காஸ்ட்லியா. ஆமா கண்டிப்பா வரும். ஏன்னா வேலைப்பாடு அந்த அளவுக்கு வேலைப்பாடு இருக்கும் உங்களுக்கு. இந்த மணியில இருந்து இது எல்லாமே சாலிட், இது எல்லாமே ஹாலோவா போட்டுருவாங்க. இது எல்லாமே சாலிட், கால் கடைச்சல். இது அப்படியே ஆன்டிக் மாடல், ரிப்பீட் மாடல் தான். நீங்க பழைய காலத்துல எல்லாம் நிறைய பார்த்த மாடல் தான் இது. இது வந்து சந்தனமாலா. நம்ம ஸ்பெஷல் என்னன்னா நம்மளோட வந்து எல்லா சோஃபாவுக்கும் நம்ம பேர் வச்சிருப்போம். ஏன்னா கஸ்டமர் கூப்பிடும்போது மினியேச்சர் இருக்கா, சந்தனமாலா இருக்கா, லியோ இருக்கா, டாடாய்ஸ் இருக்கா அப்படிதான் கேட்பாங்க. நேம் வச்சே கேட்பாங்க. ஏன்னா அது நமக்கு ஒரு அடையாளம் மாதிரி ஆயிருச்சு. இப்போ இது வந்து சந்தனமாலா. இவர் தான் பேசிக் ஃபுல் வுட்ல இவர் தான் வந்து ஸ்டார்டிங் மாடல். இது 46 வரும். இதுல என்னன்னா நான் வந்து டீக்குள்ள என்னன்னா இது ஸ்ட்ரைட்டா போட்டா எனக்கு செலவு கம்மி ப்ரோ. ஓகே சார். நீங்க ஒரு பெண்ட் கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல. ஆமா இந்த இடத்துல ஒரு பெண்ட் கொடுத்துருப்பேன். இது எங்க வருதுன்னா நம்மளோட இங்க வரும் கரெக்டா உட்கார இடத்துல. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க ஃபுல் வுட்ல உட்காரலாம். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஃபுல் வுட் ஹார்டா இருக்கும், ரொம்ப வந்துட்டு ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும். குஷனே இல்லைன்னா ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும்னா. பட் நம்மளோட என்னன்னா எந்த அளவுக்கு டிசைன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நம்ம சீட்டிங்ல கொடுப்போம். சோ இந்த இடத்துல பெண்ட் ஆகுறதும் இந்த இடத்துல பெண்ட் ஆகுறதும். ஆமா ஆமா. அதே மாதிரி இந்த தை இது இருக்குல்ல, இது வந்து நல்லா போய் சீட்டிங் ஆயிரும் கரெக்ட் டைஸ்க்கு. ஆமா தை சீட் ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா எங்க வீட்லயே எங்க அம்மா அப்பா உட்காரணும், சோஃபா ஒரு 2 மணி நேரம் உட்காரணும்னா கம்ஃபர்டபுளா உட்காரணும். கரெக்ட் சார். அதே மாதிரி தான் அமௌண்ட் கொடுத்து வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா. இது என்னன்னா கேரளா டீக்ல என்ன நமக்கு என்ன ஸ்பெஷல்னா நல்ல டார்க்கா இருக்கா, இது லைட்டா இருக்கா. ஆமா சார், ரெட் கலர். ஆமா இதுல லைட்டா இருக்கும், இது டார்க்கா இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா நான் பாலிஷ் வந்துட்டு ஆர்டிபிஷியல் பாலிஷ் பண்ணியிருந்தேன்னா எல்லாம் ஒரே மாதிரி என்னால ஈஸியா கொண்டு வந்து உங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் கண்ணுல. இதை வந்துட்டு மரப்பொழந்தா மரத்துல என்ன இருக்கோ இந்த பார்ட் டார்க்கா எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பார்ட் ஒரு சைடுல மரத்துல என்ன மரத்துல இருக்கோ அதுதான் நம்ம கிட்ட. ஓ இது நேச்சுரல் கலர். நேச்சுரல் கலர். எதுவுமே நீங்க ஆர்டிபிஷியல் ரெடி பண்ணல. நான் ஆர்டிபிஷியல் போட்டது எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஆயிருக்கும். ஒண்ணுல இந்த கங்கு பாத்தீங்களா, இந்த மரத்தோட காயம். ஆமா சார். இந்த கையில வந்துட்டு இருக்காது. ஆமா இல்ல. இந்த கையில வந்துட்டு கிரெயின்ஸ் கம்மியா இருக்கும். ஆமா என்ன மரத்துல இருக்கோ அதுதான். ஓ நேச்சுரலாவே இருக்கும். அதுதான் வந்துட்டு ஒரிஜினல் டீ குட். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே அடுத்தவங்களை விமர்சனம் பண்ண மாட்டோம். நமக்கு அது வந்துட்டு நம்ம பழக்கமும் இல்ல. ஆனா டீ குட்டுங்கும் போது நீங்க ஸ்டடி பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாரோட காசு தான். எல்லாம் 22,000 ரூபாய்க்கு 25,000 ரூபாய்க்கு சோஃபா கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒரிஜினல் டீ குட்ல என்னால பர்சனலா என் வீட்லயே எனக்கு பண்ண முடியாது. அப்புறம் தான் நான் செஞ்சு சேல் பண்ணி நான் லாபம் பாக்குறது அது ரெண்டாவது தான். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 46 வரும். 46 இந்த டீபாய் செட் தனிங்களா? இல்ல டீபாய் செட் தனி. ஏன்னா நம்ம ஒரு டீபாய் வச்சோம் வைங்க நம்ம திணிக்கிற மாதிரி ஆயிரும். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உட்கார்ந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எது டீபாய் பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறது தான். இது நீராளி. ஒரு என்ன அர்த்தம்னா எங்கேயுமே நிக்காது ப்ரோ. டிசைன் ஃப்ளோட்டிங். அதோட மீனிங் அப்படியே ஃப்ளோட்டிங். எங்க ஜாயிண்ட் எங்க நிக்குதுன்னு தெரியாது. இது நம்ம ஒரு மாதிரி பைப் மாதிரி அப்படியே கவ்வா. இது வந்து மெட்டல் எல்லாம் பண்ணிரலாம் ப்ரோ. ஓகே சார். இரும்ப வந்து உருக்கிரலாம். மரத்துல இது கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆனாலும் எனக்கு வேஸ்டேஜ் அவ்வளவுதான். இது கரெக்ட்டா எடுக்கல, இது இந்த திக்னஸ் எடுத்துர்க்கேன், இது இந்த திக்னஸ் வந்தா எனக்கு வேஸ்டேஜ் தான். அதனால வந்துட்டு இந்த டிசைனுக்கு தான் மெயின் அமௌண்ட் காசு. எந்த அளவுக்கு வுட் வந்து நம்ம பிடிக்குதோ அந்த அளவுக்கு காசு. அது 3 சீட்டரா பாக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கு சார். பெருசா ப்ரோ இதெல்லாம் வந்துட்டு நான் கஸ்டமர் கிட்ட ரெகுலரா என்ன சொல்லுவேன்னா, நீங்க வீடு கட்டுறீங்க, ஆசையா கட்டுறீங்க, லாக்ஸ் கணக்குல இன்டீரியர் பண்றீங்க. இப்போலாம் இப்ப வீடு 30 லட்சம் தான் இருக்கும், இன்டீரியர் 60 லட்சத்துக்கு பண்றாங்க. நான் என்னங்கிறேன்னா இன்டீரியர் பண்றதுல ஒரு 20% நீங்க டீ குட் ஃபர்னிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்டீரியர் சிம்பிளா பண்ணிட்டு வீட்டுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் டீ குட் போட்டு ஒரு டைனிங் போட்டு ஒரு ஸ்விங் போட்டு ஒரு சோஃபா போட்டீங்கன்னா அந்த ஹாலே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். பயங்கர லக்ஸரியா இருக்கு. ஆமா உங்களுக்கு வந்துட்டு உள்ள வரவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் மரத்தை பார்க்கும்போது நீங்க என்னதான் இன்டீரியர் லாக்ஸ்ல பண்ணாலும் அது இது தூக்கி சாப்பிட்டு டீ குட். அதாவது டிசைனும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூப்பரா இருக்கு. இந்த செட் என்ன பிரைஸ்? இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 72 வரும். இதுல குஷன் வரும். இதுல குஷன் வரும்போது இங்க குஷன் வரும், இங்க வந்து பில்லோ வரும். அது வரும்போது 68 வரும். இது வந்து விசில் ப்ரோ. ஓ விசில் மாதிரி. ஆமா ஆமா அந்த விசில் மாதிரி ரவுண்ட் வாயில வச்சு ஊதுவாங்கல பிடி சார்லாம் அந்த மாதிரி விசில் மாதிரி இருக்கு. இது எப்படின்னா எனக்கு ஃபுல் வுட் வேணும், கொஞ்சம் கிராண்டாவும் வேணும், பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது விசில். இதுல வந்து நல்லாவே இருக்கும் ப்ரோ. சந்திரமாலா காட்டின விட இது நல்லாவே பெண்ட் இருக்கும். பெண்ட் ஆமா இதுல நல்லா வீடியோல தெரியுது சார். ஆமா நல்லாவே பெண்ட் இருக்கு. பட் ஆனா டிசைன் சூப்பரா இருக்கு சார். அந்த நல்ல வர்க் ப்ரோ. இது வீட்ல எல்லாம் இங்க கூட்டமா பாக்குறத விட அது வீட்ல போடும்போது இண்டிவிஜுவாலிட்டி தனியா தெரியுது. அதெல்லாம் இது கொஞ்சம் அடர்த்தியா தெரியும் சார். ஆமா திக்கா. இது ஹெவி ப்ரோ. இது வந்து நல்ல வெயிட் இருக்கு. சும்மா சாதா வெயிட்ல இல்ல, ஒரு ஆள்ல சிங்கிள் தூக்க முடியாது. 2 பேர் நானும் நீங்களும் சேர்ந்து தான் தூக்க முடியும். அப்ப இறக்குறதுக்கு ஒரு 4 பேர் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 54 வரும். 54. சோ இதெல்லாம் நீங்க இப்ப குஷன் இல்லாம தான். இது எல்லாமே குஷன் இல்லாம. சோ குஷனோட கேக்கும்போது அது பிரைஸ் குஷனோட கேக்கும்போது அதுக்கு பிரைஸ் கம்மியாகும் ப்ரோ. இது வந்து ரோலெக்ஸ். ரோலெக்ஸா? ஆமா. என்ன சார் ரோலெக்ஸ்னா அந்த பட ரோலெக்ஸ் இல்ல, இது வந்து அந்த வாட்ச்ல இருக்கிற மாடல். ரோலெக்ஸ் வாட்ச்க்குள்ள இப்படி இருக்கும். ஆமா அந்த மாதிரிங்களா? இதெல்லாம் ஈஸியா வரைஞ்சிரலாம், இது எங்கயாவது போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா மரத்துல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆமா இந்த பீஸ் இருக்குல்ல ப்ரோ, இந்த பீஸ் அப்படியே சாலிட். இது அப்படியே சாலிட் எல்லாமே
எல்லாமே சாலிட். இது எல்லாமே அப்படியே எடுத்து நம்ம அதை ரவுண்ட். ஆமா ப்ரோ, அப்படியே அவர் அப்படியே ரவுண்ட் பண்ணாரு. டிசைன் நல்லா இருக்கு சார். ரோலெக்ஸ் ஹைதராபாத்ல எனக்கு கஸ்டமர் வருவாங்க நிறைய. நான் இந்தியா ஃபுல்லா டெலிவரி ப்ரோ. நம்ம கோயம்புத்தூர்ல ஃப்ரீ டெலிவரி, புனே மும்பை வரைக்கும். ஹைதராபாத் நிறைய கஸ்டமர் வருவாங்க. இது எல்லாமே என்னன்னு தெரியல, இவர் ஹைதராபாத் வரவங்க எல்லாம் இதுதான் எடுக்கிறாங்க, இதுதான் கேக்குறாங்களா. ஹைதராபாத்தோட பிக்கஸ்ட் ஸ்டார்னு சொல்லலாம். இது வந்து இது அதே மாதிரி தான் ஒரு பிராண்ட். எல்லாத்துலயுமே நான் அந்த இதுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், உட்கார்றதுக்கு. ஏன்னா என் பொருள் வாங்கிட்டு போய் டிசைனோட நிறுத்தக்கூடாது. சீட்டிங் நல்லா இருக்கு, எல்லாருமே உட்காரணும். கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு இந்த லென்த் இருக்குல்ல ப்ரோ, இந்த லென்த் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதோட ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இதோட பிரைஸ் வந்து 55. ஓகே சார். நம்ம எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா குஷன் இல்லாம சொல்லுங்க. ஆமா, குஷன் இல்லாம. யானை தந்தம் ரைட். இதுல நான் ஒண்ணே காமிக்கிறேன்னா, இதோட கலர் ரொம்ப கருக்கண மாதிரி இருக்கு பாத்தீங்களா ப்ரோ. ஆமா, கொஞ்சம் கருகண மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஏஜான மரம் இது. இது எனக்கே இருக்குல்ல பர்சனலா, எனக்கு வேணும். இப்ப எங்க வீட்டுக்கு செய்யறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யறேன், இந்த மாதிரி வேணும் எனக்கு கிடைக்காது. அதுல ஒரு அமையும் மரம், அதெல்லாம் மரத்துல வந்து இந்த மாதிரி ரொம்ப இதா இருந்தா அது ஏஜ்டான மரம். ஆமா ப்ரோ, ஏஜ்டான மரம். இதுல நான் பாலிஷ்ல நான் என்ன மேஜிக்ல பண்ண முடியாது. என்ன இருக்கோ அது என்னோட இதுல நீங்க எதுவுமே க்ளோசி பார்க்கவே முடியாது. பல ஒரு சோஃபா கூட பார்க்க முடியாது. நான் அதுல வந்து சுத்தமா விரும்பாத. ஏன்னா ஒரு விஷயத்த பலன்னு காமிக்கிறோம்னா அது ஏதோ நம்ம மறைக்கிறோம்னு அர்த்தம். சோ ஏதோ நேச்சுரலா தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா ப்ரோ, நீங்க மேட் பண்ணீங்க வைங்க, இது மேட் பண்ணீங்கன்னா நீ கைரேகை மாதிரி இந்த கைரேகை கண்டுபிடிக்கிற பவுடர் போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. மேட் போட்டா இதுல இருக்கிற கிரைன்ஸ், இதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சு. அதனால மேக்ஸிமம் யாரும் மேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பலன்னு அடிச்சு வச்சிருவாங்க. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே டல் ஆனதுக்கு அப்புறம் தான் விஷயம் வெளியே. இதெல்லாம் அப்படியே வீட்டுல போட்டோம்னா யானை தந்த போட்டு உட்கார்ந்தோம்னா ஜம்முன்னு இருக்கு உங்களுக்கு. 55 வரும். 55. ஆமா, 55ல வந்துட்டு ஒரு டீ குட்ல ஒரு நார்மல் கவர்டு குஷன் சோஃபா இருக்கு, ரெக்ரான் சோஃபா, ரெக்ஸின் சோஃபா. ஒரு பேனா நிப்பு பட்டா கிழிஞ்சிரும். அந்த சோஃபாவே ஒரு 40-45 ரூபா வந்து 311. நம்ம ஃபுல் சாலிட் டீ குட்ல ஏ கிரேட் டீ குட்ல வித் லைஃப் டைம் வாரண்டி உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார். இவர் வந்து ஸ்கார்பியன். இதெல்லாம் வந்துட்டு நல்ல லென்த் இருக்கு. நீங்க எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் நீங்க உட்கார்ந்தீங்க வைங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காரலாம். உங்களுக்கு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டீங்களே. சோ அந்த ஹேண்ட் டிசைன் தான் நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, ஏன்னா வீட்ல உள்ள வரவங்க ஃபர்ஸ்ட் அந்த கை தான் எடுத்து காமிக்கும். அது சிங்கிள் சீட் எல்லாம் வந்து அந்த சைடு தான் லுக் நல்லா தெரியும். 100% அதுக்கு. ஆனா 3 சீட்டர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட்டபிளா அப்படியே டிசைன்ஸ் எல்லாமே. இங்க இருந்து இப்படி வந்து இங்க வந்து ஒரு பெண்ட் வரும் ப்ரோ. அது வந்து வீடியோக்கு டக்குன்னு தெரியாது, ஆனா அங்க உட்கார்றப்ப கண்டிப்பா இதுல வந்து நல்லா தெரியும் சார். இது உள்ள போயிட்டு நல்லா ப்ரோ. நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்போம். உட்கார்ந்து அப்படி நிறைய ரிஜெக்ட் ஆன டிசைன்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு யாருன்னு தெரியாம, மூஞ்சி பார்க்காம, கடை பார்க்காம, சென்னை, பெங்களூர், வெளியூர்ல இருந்து ஆன்லைன்ல உங்களுக்கு கேட்டலாக் அனுப்புவேன். அதுல செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு 50,000 வருதுன்னா 1 lakh வருதுன்னா 50% அட்வான்ஸ் போட்டு ரெடியா இருந்துச்சுன்னா 2 to 3 daysல டெலிவரி ப்ரோ. உங்களுக்கு ரெடியா ப்ராடக்ட் இல்லைன்னா 30 to 35 days கண்டிப்பா டைம் எடுக்கும். 30-35 நாள் எங்கிட்ட ஒரு 50,000 கொடுத்துட்டு வெயிட் பண்ணி நான் தருவேன் நம்பிக்கையில உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அது எனக்கு பிடிச்ச பெரிய கிஃப்டா தான் நான் நினைப்பேன். ஒர்க் வந்து நல்ல. ஆமா ப்ரோ, நான் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் இங்க இருந்து நாங்க ஏத்துவோம் நம்ம. ஓகே சார். இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 59. நான் இவரு நம்மளோட ரொம்ப ஃபேவரட்டான மாடல் கிராப். நண்டு பாத்தீங்கன்னா நண்டு மாதிரியே இருக்கு உங்களுக்கு. நண்டோட கை அதே மாதிரி நண்டு மாதிரியே இருக்கு உங்களுக்கு. ஓகே சார். இது வந்து எனக்கு ரொம்ப காம்பாக்டா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் சும்மா நம்ம வந்து வாயில நண்டு கிண்டெல்லாம் சொல்லலாம். ஆனா இது கொண்டு வரது வந்து பெரிய விஷயம். அது டிசைன் கொண்டு வரது, மரத்துல கொண்டு வரது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இது புரியாதவங்க பார்த்தாங்கன்னா என்ன சார் திவான் மாதிரி இருக்கு. ஆமா, உண்மையா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த டிசைன் விஷயம் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது இவ்வளவு வேலைப்பாடுகள் நடந்திருக்குன்னு. இங்க பாருங்க சைடு டிசைன்ல இவ்வளவு வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு ப்ரோ. இப்படி வந்து நல்லா வீட்டுல போட்டு உட்கார்றதுக்கு நல்லா இருக்கு. இது என்னன்னா உங்களுக்கு ரெஸ்ட் பண்ண முடியாது. இது வந்து செவுத்தொட்டி தான் போட முடியும் கண்டிப்பா. இது வால் ஒட்டி. மெயின் வந்து இதுல செகண்டரி சோஃபா. மெயின் சோஃபா வச்சிருப்பாங்க, பெரிய ஹாலா இருக்கும். மெயின் சோஃபா வச்சிருப்பாங்க, அது இல்லாத ஒரு சோஃபா போடுவாங்கல்ல, செகண்டரி லுக் போடுறது. சோ அந்த மாதிரி இது என்ன இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 54 வரும். 54 கலர்ஸ் வந்து 10 to 15 கலர்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பேசிக் எல்லாரும் எங்கிட்ட வந்து 32 ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரோ. ஓகே சார். 32 ல இருந்து 80 வரைக்கும் இருக்கு. 32க்கு என்ன வுட்டோ அதே தான் 80க்கும் சேம் வுட். ஒரே 80க்கு ஒரு வுட், 32க்கு ஒருல கிடையாது. என்ன 32க்கு 80க்கு என்ன வித்தியாசங்கிறது மட்டும் நான் காமிச்சிடுறேன். 80க்கு வந்து மரம் ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். 32ல குஷன் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா மரம் கம்மியா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வாங்கணும் கண்டிப்பா, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல கான்செப்ட். இது வந்து யூ மாடல் அப்படியே அந்த ஷேப். ஆமா, ஏன்னா நீங்க ஒவ்வொரு மாடல் காட்டும் போது அதை நீங்க சொல்றது அப்படியே அந்த சிங்கிள் சீட்ல டிசைன் நல்லா தெரியுது சார். யூ மாடல் இது இது பேசிக். இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 41. இதே கிரைன்ஸ், அது என்ன கிரைன்ஸோ இதெல்லாம் வந்து உட்கார்ந்து நான் வரைய முடியாது. மரத்துல எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கு வாய்ப்பே இல்லையா சார். பெயிண்ட் பண்ணா கூட அது இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வராது. உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியும். நல்ல ஸ்மூத்தா இருக்கு. எந்த ஒரு அந்த இது மாதிரி சொரசொரப்பா. இது வந்து 41 ப்ரோ. 41 இந்த 5 சீட்டர். குஷன் வந்து இந்த கலர் தான் கிடைக்கும். குஷன் வந்து 10-15 கலர்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே காமனா 10-15 கலர்ஸ் இருக்கு. இவர் ஒரு பேசிக் மாடல்.
இவர் 44 வரும் உங்களுக்கு. பட் ஆனா நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஆமா, இது வந்து எனக்கு ரெஸ்ட் வேணும், ரெஸ்ட் அதான். இது நல்லா டேப்பரா இருக்கும், நல்லா பின்னால சாஞ்சு உட்காருக்கு பெஸ்ட் மாடல் இது எனக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு செமி ஸ்லீப்பர் சீட்டர்ல. ஆமா, அதேதான், அதே கான்செப்ட், அதே கான்செப்ட். இவர் தான் என்னோட ஸ்டார்டிங் மாடல். வள்ளி இழுக்கும் போது இதுவும் வெயிட்டா தான் இருக்கு. வள்ளி. ஆனா இது என்ன சார் சைட் டிசைன் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து ஒரு மர்தானில போடுவாங்கல கையில, அந்த மாதிரி ஒரு டிசைன் இது. டிசைன் நல்லா இருக்கு. 32 இது உட்லயே அந்த பால் மாதிரி எல்லாம் கொடுத்து. ஆமா, நல்லா இருக்கு சார். இது ஹெட் ரெஸ்டோட வயசானவங்க எல்லாரும் உட்காரலாம், அந்த மாதிரியான மாடல். கம்ஃபர்ட்டபிளா உட்காரலாம். அதே மாதிரி லுக் வைஸும் நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஆமா, சப்பாத்தி கட்ட மாதிரி இருக்கும். ஓ மேல. ஆமா, சப்பாத்தி கட்ட மாதிரி இருக்கும். ஓ இதுக்கு இந்த மாதிரியும் ஒரு டிசைன்ஸ் எல்லாம் மேல வச்சிருக்கீங்களா? என்ன தெரியுங்க ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கிராண்டுக்கு வரணும்னா ரெண்டே விஷயம். நீங்க வந்துட்டு இந்த ரேட்டை உடச்சு ரேட்டு அவங்க 20 நான் 18 அதெல்லாம் கிடையாது. கேபிட்டல் கிராண்டுக்குன்னு ஒரு 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 குவாலிட்டி, ஒரு பிரைஸ் இருக்குது, அவ்வளவுதான். நீங்க ஒன் டைம் வாங்கணும், ஆனா நல்லதா வாங்கணும்னா நீ கண்டிப்பா கேபிட்டல் கிராண்ட் வரணும். ஓகே, ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்த டிசைன் என் வீட்டுல மட்டும் தான் இருக்கணும், வேற எங்கேயும் இருக்க கூடாதுங்கிறவங்களுக்கு நீங்க கேபிட்டல் கிராண்ட் மட்டும் தான் வரணும். யூனிக்கான டிசைன்ஸ், ஏன்னா அதே மாதிரி குவாலிட்டியான கண்டிப்பா 100%. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 49 வரும். 49. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 5 சீட்டர்ஸ் தான். ஆமா, இது டால்பின். இது நல்லா இருக்கு சார், டிசைன் சூப்பரா இருக்கு. அந்த டால்பின் மாதிரியே கொடுத்துருக்கீங்க சார். உண்மையிலேயே டிசைன்ஸ்ல எல்லாமே ஒவ்வொன்றும் அவ்வளோ லைக். கண்டிப்பா. அதாவது நான் சொல்றது டால்பின் இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 41 வரும். 41. இது இந்த 41 இதே தான் கிரைன்ஸ். அந்த கையெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மரத்துல இருக்கோ அதுதான் நம்ம கிட்ட. அதுதான். அதே மாதிரி அந்த டார்க் கலர் லைட் கலர்ல கலர் வாஷிங் கிடையாது, என்ன இருக்கோ அதுதான். அதேதான். இது வந்து ரதம். இத காட்டுங்க. தேர் பாருங்க. நீங்க அந்த ஒவ்வொரு டிசைன் சொல்லி இழுக்கும் போது ஒரு ஆர்வம் இருக்கு, இது எப்படி இருக்கும் அப்படின்னு. சூப்பரா இருக்கு சார், ரதம் தேர் மாதிரி. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 41. இது வந்து தாண்டவம். இது வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்கும். குஷன்ல என்னன்னா அந்த 32க்கும் 80க்கும் ஒரே குஷன் தான். நான் போறது வந்து நோபல். நீங்க என்னோட வந்து இப்படி தட்டினா இப்படி பஞ்சில பறக்கும்ல, அதெல்லாம் பறக்காது. நீங்க வேக்யூம் பண்ண வேண்டியது இல்ல. ஏதாவது கொட்டுச்சுன்னா ஷாம்பு டீ பண்ணி தொடச்சு எடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டீரியல், அப்பதான் கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும். நான் இந்த அளவுக்கு குவாலிட்டியா உட் கொடுத்துட்டு நான் குஷன்ல டம்மி பண்ண வைங்க, அது அப்படியே போயிடும். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 42 இந்த செட்டுங்களா? ஆமா, இவர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் நம்ம கடையில. இந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலோட இது இருக்குல்ல, உங்களுக்கு பூஜையோட வச்சிருப்பாங்க, நல்லா ஃபுல்லா ஹைட்டா இரும்புல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஃபுல் டீக்ல கால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு, பலூன் ஊதி வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு சார். கால் ரவுண்ட் ஷேப்ல அதான் தேர் மாதிரி ஒரு இதுல வச்சிருப்பாங்க. அந்த கான்செப்ட் பண்ணது இது ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கு ப்ரோ. இது அப்படியே தூக்கி ஹால்ல வச்சோம்னா வச்ச மாதிரி இருக்கும். அது ஹால்ல அந்த குஷனோட காம்பினேஷன்ல பாக்கும்போது சூப்பரா இருக்கு. இது வேணால டிமாண்ட். இப்ப இவர் 55 ஒரு ஆஃப்டர். இது வந்து ஹனி கோம், ஹனியோட கோம் தான். இந்த மாதிரி பின்னி இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு. ஓகே சார். ஆனா டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நிறைய வச்சிருக்காங்க. ஆமா, இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு மாடல். இது வந்து நல்ல ஃபுல் வுட்ல ஹைட்டா வரும். இது ஒரு பேசிக் மாடல். இது வந்து டிசைன்ஸே வந்து உங்களுக்கு வந்து திக்னஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹைட் ஜாஸ்தி. நல்லா இது வரைக்கும் வரும், நம்ம கொஞ்சம் ஹைட் நம்ம தலை வரைக்கும் வரும் உங்களுக்கு. அப்புறம் இதுல வந்து நீ சொன்ன மாதிரி இந்த வீதி, இந்த பெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 51 வரும். 51 5 சீட்டருமே. ஆமா, 5 சீட்டர். இது கோப்ரா மாதிரி இருக்கு இது உங்களுக்கு. ஹெட் பாக்குறதுக்கு. ஆனா நீங்க சொல்ற மாடல்லாம் கரெக்ட்டா பாக்கும்போது அது ஏதோ ஒரு இடத்துல ரிசம்பிள் ஆயிரும் கண்டிப்பா உங்களுக்கு. இது என்னன்னா நல்லா உங்களுக்கு இந்த சைடு டிசைன்ல வந்து நல்ல பெண்ட் இருக்கும் சார். இது பெண்ட் நல்ல ஈஸி சேர் மாதிரி இருக்கு உங்களுக்கு. எவ்வளவு நேரம் ஹைட் வெயிட் இருக்கிறவங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நல்லா ஜம்ப்னு உட்காந்துருக்கீங்க, அப்படியே உட்காந்துக்கலாம். நீங்க ஒண்ணு இல்ல ப்ரோ, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 7-8 மணி நேரம் நம்ம வந்து பெட்ல தான் நைட் தூங்குறோம். அது நீங்க 1 லேக் கொடுத்து வாங்கினாலும் ஃபோம் ஹீட் தான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, திருப்பி ஹால்ல வந்து ஸ்பெண்ட் பண்ற பாதி நேரம் அதுவும் நீங்க குஷன் ஃபுல்லா ஃபோம் எல்லாம் போட்டீங்கன்னா அதுவும் ஹீட் தான். அதனால இந்த ஃபுல் வுட்ல வந்து உட்காரும் போது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாமே அது வந்து கம்மி பண்ணி கொடுத்துரும். ஆனா டீ குட்டுக்கு அந்த பவர் இருக்கு. 100% நேச்சுரல் வுட் தான் இது. நேச்சுரல் வுட். ஆமா, வேற எதுலயுமே நீங்க மிக்ஸ் பண்ணாம டைரக்டா வுட்ல தான் உட்காருங்க. ஆமா, இது குஷனே இல்லாம இருக்கிறதுனால உட்காந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபுல் வுட்ல உட்காரும் போது அந்த ஹார்ட்னஸ்ல இருக்காது. ஹார்ட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும் லைட்டா. ஆனா நீங்க உட்கார்ந்து பழகிட்டீங்க, அதுக்கு தான் இந்த கம்ஃபர்ட் கொடுத்துறேன். அந்த முதுகோ இந்த பேக் ஓவர் ஸ்பைனலோட கம்ஃபர்ட் செட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் தெரியாது. இப்படியே பஸ்ல உட்கார மாதிரி நேரா உட்கார்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம சீட்டிங் இவ்வளவு மெனக்கறோம் நம்ம. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 73 வரும். 73 வரும் ப்ரோ. இது வந்துட்டு இது வரைக்கும் 20 வீடியோ போட்டிருப்போம், எங்கேயுமே காமிக்கல. இத ஃபர்ஸ்ட் காமிக்கலையா? ஆமா ப்ரோ, அப்ப எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆமா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ. இப்பதான் அந்த மாடல் வந்திருக்கு, ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் சேல் பண்ணிருக்கோம். RDX பேரா? இது எப்ப வெடிக்குனே தெரியாது அந்த மாதிரி மாடல். இதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்காத ஆள் நெக்ஸ்ட் லெவல். இது டிசைனே வந்து வின்ஸ் மாதிரி வந்து ஒண்ணு இல்ல நீங்க ஹால்ல யாராவது உங்களை பார்க்க வராங்க, கெஸ்ட் வராங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தா போதும். சோஃபா போட்டு இப்படி நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க வைங்க, நம்ம தான் ராஜா. நம்ம ஹம்பலா உட்காந்துட்டீங்க, அந்த கால் மேல கால் போட்டு அது லுக்கே வேற மாதிரி வரும் போல இருக்கு. வீட்ல போட்டு இப்படி உட்கார்ந்தோம்னா அது இதோட வேல்யூ என்னங்கிறது அப்பதான் தெரியும். அது கண்டிப்பா சார். டிசைன்ஸ் எல்லாமே எவ்வளவு யூனிக்கா இருக்கு சார். பட் ஆனா இது இப்பதான் இறக்கிருக்கீங்களா? ஆமா, இது இப்பதான் இறக்கிருக்கோம். ஆனா இறக்கிருக்கீங்க, பேர் மட்டும் RDX. இது என்ன கஷ்டம்? இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 74 வரும். 74. இதுதான் நம்ம கடையில வந்துட்டு இருக்கலே காஸ்ட்லியஸ்ட் சோஃபா இப்போதைக்கு. நம்ம வந்து கழுத்து வரைக்கும் வரும். ரொம்ப வந்து பிரஜாபதி
பிரஜாபதினா என்னன்னா அந்த ராஜாவோட பெரிய சேரா இருக்கும், சைடுல மந்திரிகளுக்குலாம் சேர் போட்டிருப்போம், அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த சேர். அவர் சேர் மட்டும் நல்லா பிராடா தெரியுமா? ஆமா, அந்த பிரஜாபதிங்கிறது வந்துட்டு ஒரு கிங்கோட அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஆனா நல்லா கொஞ்சம் இது கொஞ்சம் அகலமும் நல்லா இருக்கு. ஆமா, நல்ல அகலமும் இருக்கு. மாடர்ன் கேரளா டீக்குள்ள நான் வந்து என்னோட டிசைன்ஸும் என்னோட பிரைஸும் என்னோட குவாலிட்டியில கண்டிப்பா நான் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து கம்மியா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த கடையில வேற ஒரு பீஸ் கூட வேற மரம் காமிக்க முடியாது. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே டீ குட். சின்ன ஒரு கட்டிலுக்கு சைடுல வைக்கிற ஒரு டப்பா கேட்டாலும் டீ குட்ல மட்டும் தான் நம்ம கிட்ட, வேற மரமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 74 ப்ரோ. இது எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க, ஒரு மகாகனில பண்ணுங்கன்னா நான் அந்த வேலையை எடுக்க மாட்டேன், அந்த பிசினஸ் எனக்கு வேண்டாம். நம்ம ஆர்டர் எடுக்கிறது இல்ல சார், நான் டீ குட்ல மட்டும் தான் நான் பண்ணுவேன் அவ்வளவு சொல்லிடுவேன். இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 74 வரும். 74. பட் ஆனா ஸ்மால் இருக்கு. இல்ல ஸ்மால்னா கொஞ்சம் ஹைட் கம்மியா வரும், உங்களுக்கு திக்னஸ்ல கம்மியா வரும். அப்படியே இதுல காமிச்சீங்கன்னா தெரியும் ப்ரோ. அப்படியே இந்த கார்னர் பாத்தீங்கன்னா இது ஸ்மாலோட, இதோட திக்னஸ் கம்மியா இருக்கும். இந்த கார்னர் ஆமா, இதோட ஹைட் கம்மியா இருக்கும். பிரஜாபதியோட ஸ்மால் இது. இது வந்து 3+1+1 வந்து 52 வரும். 52. சோ இந்த டிசைன்ல ரெண்டு இருக்கு. ஆமா, ரெண்டு இருக்கு ப்ரோ. இதுல வந்துட்டு ரொம்ப ஆர்கிடெக்ட் பண்ணுவாங்கல்ல ப்ரோ, அதுல டீ குட்ல நம்ம வந்து பண்ணுது. இதுல ரெண்டு மாடல் இருக்கு. இது வந்து குஷன் போட்டு நம்ம இது குஷன் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து 54 வரும், இது வந்து 64 வரும். சிங்கிள் சீட் பிளஸ் 3 சீட்டும் அதே சேம் மாதிரி தான். ஒண்ணுல நீங்க பாக்குறதுக்கு இப்படி இருக்கு. இந்த உட்கார்ந்தா நல்லா இருக்கும், உட்கார்றதுக்கு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து அப்படியே பேசிட்டே இருக்கலாம். ஆனா இது இதே சேமோட அந்த குஷனும் குவாலிட்டி நல்லா இருக்கு. குஷன் சூப்பரா இருக்கும். குஷன் கேக்குறவங்களுக்கு குஷன் கொடுத்துருக்கோம். ரெண்டு வச்சிருக்கோம். ஆமா, ரெண்டு வச்சு. இது வந்து புஷ்பா. இது என்னாச்சுன்னா இது நல்ல ஒரு பீக்ல போயிட்டு இருந்த மாடல். இது ஆக்சுவலி புக் எடுது கொண்டு வந்து வச்ச உடனே போயிருமா, எனக்கு வீடியோ எடுக்கிறக்கே கிடைக்க மாட்டேங்குது இந்த ப்ராடக்ட். இந்த கஸ்டமர் செஞ்சு வச்சு ஒரு வாரம் ஆச்சு. அவர்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த வீடியோ மட்டும் எடுத்துட்டு போட்டுறா சொல்லி வச்சு கொண்டு வந்து வச்ச வீடியோக்காகவே இது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குங்களா? பட் ஆனா புக்கிங் ஆயிடுச்சு. ஆமா, இது வந்துட்டு வீட்ல போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிற மாடல். இதுல கலர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுலயுமே அந்த கலர் இது எல்லாமே ஹேண்ட் கார்விங். உங்க ஹெட்ல எல்லாமே. ஆமா, எல்லாமே ஹேண்ட் கார்விங். இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 64 வரும். 64. இப்போ என்னன்னா இந்த வீடியோ பாக்குறவங்க கேட்பாங்க, எப்ப இதுதான் புக்டு ஆயிடுச்சேப்பா அப்படின்ட்டு. பட் ஆனா நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்னால என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கிறோம். ஆனா என்னோட டிசைன்ல வந்து கஸ்டமைசேஷன் பண்ண மாட்டோம். என்ன தெரியுமா கேட்பாங்க, இதோட கை கேட்பாங்க, லியோவோட கால் கேட்பாங்க. ஓகே சார், சரிங்களா? ஓ மிக்சிங் கேட்பாங்க. அந்த ஆபரேஷன்ல பண்ண மாட்டோம். அதனாலயே ஒண்ணு இல்ல, கேட்டலாக் கிட்ட அனுப்புவாங்களா, கேட்டலாக் அனுப்புவோம் ப்ரோ. சரிங்களா? எனக்கு மனசுல நான் நினைப்பேன், அந்த கேட்டலாக் ரிசீவ் பண்றவன் என்னை கண்டிப்பா திட்டுவாங்க தான் நினைப்பேன். ஏன்னா அந்த சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெசேஜோட சவுண்ட், அது ஒரு 10-20 நிமிஷத்துக்கு நிக்கவே நிக்காது. ஓ கன்சிடென்ஸ். ஏன்னா அவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஆமா கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஹாப்பி ஆவாங்க. என்னோட மாடல் செலக்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 2 days கண்டிப்பா ஆயிரும். இது ஜல்லிக்கட்டு. ஆமா, நல்ல கால மாதிரி சீர்ற மாதிரி இருக்கு சார். சொன்ன பேருக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு ஐடென்டிஃபை. எனக்கு வந்துட்டு எங்கிட்ட ஒரு 45 to 50 மாடல் இருக்கு ப்ரோ. எங்கப்பா, சரிங்களா? எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்குமே பேர் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சாதான் அது நமக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். அது நம்ம ஒரு சோஃபாவை மட்டும் பாக்குறது இல்ல வைங்க. அதே பிசினஸ்னால எனக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியனால ஒரு சோஃபா ஒரு பேர் வச்சிருப்பேன். இவர் வந்து என்னன்னா எங்கிட்ட 45-50 மாடல்ல என்னோட ஃபேவரட் இவர். இவர் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப ஸ்லிங்கா இருக்கும். ஆனா இவர் பண்ற வேலை வந்துட்டு பெரிய வேலை. இது என்னன்னா இந்த இது இருக்குல்ல, நம்மளோட பேக் இருக்குல்ல, இது போய் நல்லா போய் உள்ள போய் உட்கார்ந்துரும். சோ அந்த அளவுக்கு டிசைன். யாராவது நம்மள புடிச்சு வச்சா எப்படி இருக்கும், லாக் பண்ண மாதிரி லாக் பண்ணிட்டு இங்க ஒரு பெண்டு, இங்க ஒரு அதுக்கான இது எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம வந்துட்டு உட்கார்ந்துக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க தடவே இருக்காது, சுத்தமா சின்னதா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சின்ன ஸ்லீக்கா இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க உட்கார்ந்துக்கிறத பார்த்தா கம்ஃபர்ட்டா உட்கார்ந்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 55 வரும். 55ங்களா? இது என்ன விஷயம்னா உங்களுக்கு வாங்கும்போது ஃபுல் வுட்டா, நான் இவ்வளவு வருஷம் குஷன்ல தான் உட்கார்ந்தேன், ஃபுல் வுட்டா எனக்கு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குஷன். ஓ இந்த மாதிரி அதுலயே போட்டு. ஆமா, இதுலயே போட்டு ஒரு பில்லோ கொடுத்துருவோம். ஓகே சார். உங்களுக்கு உட்கார்ந்து பழகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். 3500 எக்ஸ்ட்ரா வரும் எல்லா மாடலுக்கும். இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், வேணாம்னா வச்சுக்கலாம். 3 சீட்டர் சிங்கிள் எல்லாத்துக்குமே வந்துரும். ஓகே சார். ஃபுல் செட்டுக்கு 3500 ரூபாய் வரும். இது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. கார்னர்ஸ்ல என்ன ஸ்பெஷல்னா 311ல என்ன கேட்டாலும் அதுல கார்னர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். கார்னர்ல 5 சீட்டர் ஸ்டார்டிங் 46. ஆமா, நீங்க வந்து எல்லா மாடல்லயும் கார்னர் பண்ணிக்கலாம் இதுல. இன்னொன்னு கார்னர் என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டோட மெஷர்மென்ட் அவங்க கொடுத்துருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். நம்ம அவங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஆமா, இது இப்ப யானை கொம்பு குஷன், இது யானை கொம்பு ஃபுல் வுட். இது வந்து அப்படியே ஃபுல் வுட். ஆமா, இது ஃபுல் வுட். இது அப்படியே திவான் கார்னர். இது ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு வந்து இவர் சென்னை கஸ்டமர். இவருக்கு இந்த சைடு லென்த் ஜாஸ்தியா இருக்கு, இந்த சைடு லென்த் கம்மியா இருக்கு. ஆமா, அவங்களுக்கு வேண்டி செஞ்சு வச்சிருக்காரு அந்த சைஸுக்கு. ஆமா, அந்த சைஸ். இது வந்து கஸ்டமருக்காக நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஓகே சார். இது வந்து இது எல்லாமே குஷன் பேசிக் மாடல். இது எல்லாமே கார்னர்ல இது எல்லாமே பேசிக். அதே மாதிரி 45 மாடல் கார்னர்ல இருக்குங்க. கார்னர்லயே 45 மாடல். ஆமா, இதுல ஷட்டர் மாடல். கடையோட ஷட்டர் மாதிரி இருக்கும். சாத்தன அப்படி இருக்கும். கடை சாத்தன ஷட்டர் இருக்கும். ஷட்டர் மாதிரி க்ளோஸ் பண்ணா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இது வந்து பிரஜாபதியில எனக்கு கிராண்டா வேணும், வீட்ல வந்தா உள்ள வந்தா பேலஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பிரஜாபதி கார்னர். பிரஜாபதி இவ்ளோ கிராண்டா இங்க பாக்குறாங்க. சிங்கிள் சீட்டுக்கு நல்லா இருந்தது. ஆனா ஒரு கார்னருக்கும் சூப்பரா இருக்கு. ரோலெக்ஸ் கார்னர்.
ரோலெக்ஸுக்கு கார்னருங்களா? ஆமா ரோலெக்ஸ் கார்னர். சோ நம்ம வந்து OnePlus1ல பார்த்தது எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் 90% ஆஃப் த மாடல் வந்துட்டு கார்னர் நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. இது நீங்க சொன்ன மாதிரி பிரஜாபதி கார்னர். இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் மாதிரி. ஆமா ஸ்மால் சைஸ் மாதிரி. உங்களுக்கு என்ன லென்த் வேணாலும் பண்ணிக்கலாம். இது பட்டாம்பி. இது மாடல் என்னன்னா லோவா இருக்கும், கம்ஃபர்ட் வைஸ் பெஸ்டா இருக்கும். இவ்வளவு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நான் சொன்னல ப்ரோ. நீங்க ஹேண்டிலோட லென்த் மட்டும் பாருங்க, கையோட லென்த் மட்டுமே. இத வச்சு பாக்கும்போது லென்த் நல்லா பெருசா இருக்கு. பழைய டெலிபோன் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா அந்த மாடல். எல்லாத்துக்குமே அந்த ஹேண்ட் டிசைன்ஸ்ல பேரோட சேர்த்து நீங்க வந்து அந்த டிசைனுமே நீங்க வச்சு கொடுத்துருக்கீங்க. பட் எல்லாத்துக்கும் நம்ம கார்னரும் சேம் டிசைன். எல்லாத்துலயுமே கார்னர் சேம் டிசைன்ஸ் வந்து. டைனிங் வந்து 4x3 5x3 கஸ்டமைசேஷன். நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி ஸ்டார்டிங் 4 சீட் வந்து 31ல இருந்து இருக்கு. அதே மாதிரி 40 45 மாடல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இதுல வந்து மான் கால், லெக் டியர், அந்த கால் பெண்ட். ஆமா டைனிங் டேபிள்லயே இந்த மாதிரி இது வந்து மார்பிள் டாப். நம்ம கிட்ட மார்பிள் டாப் ஒன்னு இருக்குது, கிளாஸ் ஒன்னு இருக்கு. 12 mm கிளாஸ் ஒன்னு. மார்பிள் டாப் வந்து இட்டாலியன் மார்பிள். உங்களுக்கு இந்த பாத்திரம்லாம் வச்சு அந்த ஸ்டெயின் பிடிக்கும் பாத்தீங்களா, அதுல எதுவுமே ஆகாது. நீங்க ஒண்ணு இல்ல ப்ரோ, இந்த சேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சேரை வந்து நம்மளால நார்மலா தூக்க முடியாது. ஃபுல் வுட் சேர்ல இந்த அளவுக்கு சாலிடா இருக்கும் நம்மளோட. அதே மாதிரி சேர்ல ஒரு பெண்ட் கொடுத்துருப்பேன். நீங்க 20 நிமிஷம் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் ரிலாக்ஸா சாப்பிடணுங்கிறது கான்செப்ட் தான். அவ்வளவுதான். சரி, அங்க இருக்கிற அதே பெட்னஸ் வந்து இங்க அதே இருக்கு. உங்களுக்கு மாடல் வந்து நிறைய மாடல். உங்களுக்கு இது வந்து ஒரு சைடு பெஞ்ச், அப்படியே உள்ள தள்ளிக்கலாம். உள்ள நம்ம வந்து ஸ்பேஸ் சமணம் போட்டு உட்கார்ந்து பழகி இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பெஞ்ச் பெஸ்டா இருக்கும். இது வந்து ஸ்பைடர் லெக். உங்களுக்கு கால் வந்து ஸ்பைடரோட லெக் மாதிரி இருக்கும். ஸ்பைடர் லெக் மாதிரி. இங்க உள்ள வந்து உங்களுக்கு ரெண்டு சைடு பெபிள்ஸ் போட்டு கொடுத்துருவோம். மேல ஒயிட் கிளாஸ் போட்டு ரொம்ப ரிச்சா இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா தெரியும். இதுலயே அதே தான் ப்ரோ. இந்த காயங்கள், இந்த கண்ணு, இந்த கங்கு எல்லாமே இதுக்குள்ள கிளாஸ் வந்துரும், உள்ள பெபிள்ஸ் வந்துரும். ஓகே சார். அப்புறம் இது எல்லாமே ஒரு மாடல் ஒரு டைப்ல இருக்கும். உங்களுக்கு டைனிங் டேபிள். ஆமா, இது ஃபுல்லாவே டைனிங் டேபிள். மரத்துல டைனிங் டேபிள் கேட்பாங்க, மரமாவே டைனிங் டேபிள் கொடுத்துடலாம். வுட் பீஸை கட் பண்ணி எல்லாமே இப்படி ஃபிக்ஸ் பண்ணது. எல்லாம் வித்தியாசமா இருந்தா தான் எல்லாருமே விரும்புறாங்க. இங்க நீங்க கொடுத்தது ஓகே, இங்க சேர்லயும் கொடுக்கணும். இங்க எல்லாம் கொடுத்திருக்கீங்களே, நல்லா இருக்கு சார். வடை தட்டி வச்சு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனா அந்த லுக் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப கிராண்டா இருக்கும். இங்க இருக்கிறத விட ரொம்ப கிராண்டா இருக்கும். இந்த கால் 4 கால் ப்ரோ. சரியா? இதுக்குள்ள ஹோலோவா போட்டுருவாங்க. உள்ள ஒண்ணு இருக்கா, டம்மி பண்ணிடுவாங்க. ஓகே சார். இது வந்து ஃபுல் சாலிட். ஆனா நீங்க வந்து அந்த திக் அப்படியே போட்டுறீங்க. ஒரே பீஸ் சாலிட். அந்த மரத்துல இருந்து அப்படியே ஒரே டைனிங் டேபிளுக்கு இவ்ளோ பெரிய கால் போட்டுருங்க. ஆமா, போட்டாதான் அது டீ குடிக்கான வர்த்தது இருக்கும். கண்டிப்பா லைஃப் டைமுக்கு நிக்கும். ஆமா ப்ரோ. இதெல்லாமே சாலிட். இவ்ளோ பெரிய கால் நீங்க வந்து கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்க. சார் இது ஏதோ ஒரு தூண் மாதிரி இருக்கு. தூண் மாதிரி தான் இருக்கும். இது வந்து 7க்கு 3 கஸ்டமர் எவ்வளவு சைஸ் கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்துறலாம். உண்மையிலேயே கால் பாருங்க சார். இன்னொரு வந்துட்டு என்னோட கை பாத்தீங்களா, கையே வத்தாது. அந்த அளவுக்கு பாக்கும்போது அந்த ஸ்கொயர் திக்னஸ் நல்லாவே தெரியும் சார். டைனிங் டேபிள் மட்டும் எவ்வளவு வெரைட்டி சார் இருக்கும். ஆமா, டைனிங் டேபிள் அதே மாதிரி 40 to 50 இருக்கு. எங்க இப்ப இவ்வளவு வெரைட்டி. ஆனா வீடியோல சும்மா ஒரு 4-5 மாடல் மட்டும் காட்டி இருக்கிறோம். ஆமா, இதுவுமே கேட்டலாக் இருக்கு. எல்லாமே கேட்டலாக். எங்க காட் வந்துட்டு அதே மாதிரி 3 feet 4 feet 5 feet 6 feet 7 feet உங்க சாய்ஸ் தான். கஸ்டமைசேஷன் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க். கையில உட்கார்ந்து கொத்தி பண்ண வேலை இது உங்களுக்கு. அங்க பாருங்க இவ்வளவு இருக்குன்னா சார். இந்த மாதிரி ஒரு ஒர்க் வுட்ல எல்லாம் பார்த்ததே இல்ல சார். இங்க தான் பாக்குறீங்க பாருங்க. லெக் ஒண்ணா ஹெட்ல இருக்கும், லெக்ல பிளைனா இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு டீ குட்டா இருக்கும். எங்கட என்ன ஸ்பெஷல்னா சென்டர் பேஸ் டீ குட். இது வந்துட்டு மானோட கொம்பு டிசைன். அது நீங்க சொல்லி அத பாக்கும்போது அந்த வியூ கண்டிப்பா வந்துருது. இது வந்து பேசிக் மாடல். ஸ்டார்டிங் மாடல் குயின் சைஸ் வந்து 29. எங்கட என்ன பிளஸ் அப்படினா இந்த டீ குட் இந்த இது பாத்தீங்களா சென்டர். ஆமா சார், டீ குட் போறோம். ஓகே எல்லாரும் இந்த 9 ரீப்பர் போடுவோம். இது யாருமே டீ குட் போட மாட்டாங்க. ரீப்பர் மரம் போட்டு நான் வந்து அது வந்துட்டு பை ரிட்டர்னே தருவேன். இது யாருமே டீ குட் போட மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா எல்லாமே வந்துட்டு வேற மரம் போட்டு விட்டுருவாங்க. நான் வந்துட்டு அதுவும் டீ குட் மட்டும் தான். அதுவும் டீ குட்டோட சேர்த்து அதுவும் டீ குட் மட்டும் தான் ப்ரோ. அப்பதான் நான் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கும். சென்டர் பேஸ் பலகை இருக்குல்ல, பலகையில என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டுக்குள்ள போறது இந்த அளவுக்கு கிரைன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளைனா தான் போடுவாங்க. நீங்க பெட்டுக்குள்ள போனாலும் நம்ம இந்த அளவுக்கு கிரைன்ஸ் கொடுப்போம். வெளியே தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இந்த அளவுக்கு கிரைன்ஸ் நம்ம நல்லா சாப்பிடலாம். பெட் போடாமே தூங்கலாம் போல இருக்கே சார். அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து நார்மல். இதெல்லாம் நார்மல் பேசிக் 29 மாடல். இதுல இன்டர்லாக் ஒண்ணு பின்னி இருக்கும். அந்த மாதிரியான மாடல். இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஹிந்தி சீரியல், ராஜா ஹிந்தி சீரியல்ல பாக்குற மாதிரி மாடல் தான். அந்த மாதிரி மாடல்ஸ். ஓகே, இது நெட் மேல போட்டுக்கலாம். ஆமா, நெட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே சார். இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 62 வரும் உங்களுக்கு. 62 ஓட சோ மேல அந்த தூண் முதல் கொண்டு எல்லாமே சார். இது எல்லாமே சார் என்னோட ஒரு தேன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, ஒரு தேனோட கலர்ல தான் இருக்கும் நம்மளோட வுட். அதுதான் வந்து ஒரிஜினல் நிலம்பூர் டீ குட். ஏன் நிலம்பூர் டீ குட் கூகுள் பண்ணி பாத்தீங்க, ஆஃப்டர் பர்மா நிலம்பூர் டீ குட் தான் வேர்ல்ட் ஃபேமஸ். ஏன்னா அந்த ஊர் மண்ணு தான் ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிற மண்ணு நிலம்பூர். அதனால அந்த மரம் வந்துட்டு நீங்க பெருசா மெனக்கெல்லாம் வேண்டாம். நல்லா மரம்ல எடுத்து ஒண்ணு பண்ணி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டு பேசிட்டே இருக்கும். ஆமா, இது வந்து நீங்க சப்பாத்தி கட்ட சொன்னீங்க. ஆமா சார், அதுலயே ஆமா, அதுல கட்லு சோஃபால ஒரே டிசைன் இருக்கு. இது வந்து ஹனி கோம்பு தேன் கூடு அந்த டிசைன். தாஜ்மஹால் கார்விங். இது தாஜ்மஹால் டிசைன்ஸ். என்ன சார் ஒவ்வொரு டிசைனுக்கு பேர் மட்டும் இல்லாம அப்படியே வச்சிருக்கீங்க. டைல்ஸ் பதிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, அதே மாதிரி இது வந்து ஹெட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு செல்ஃப் மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜ் அந்த நாலுமே ஸ்டோரேஜ் உங்களுக்கு. இது வந்துட்டு ஹெட்போன் ஸ்டோரேஜ் உங்களுக்கு இன்டர்லாக். இதுல என்னன்னா உங்களுக்கு பாக்ஸ் வேணாலும் பாக்ஸ் டீக்ல மட்டும் தான் கொடுப்போம் ப்ரோ. சார் உள்ள ஒரு பாக்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஆமா, ஸ்டோரேஜ் பாக்ஸ் டீ குட் மட்டும் தான். ஓகே சார், சூப்பர். இப்போ இதுல வந்து குயின் சைஸ்ல இருந்து
நம்ம எல்லாமே எல்லா சைஸ் கஸ்டமைசேஷன் உங்க சாய்ஸ் தான் எல்லாமே. பிளைவுட்க்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு வீட்டு கொட்டேஷன் வாங்குனீங்க வைங்க, நான் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 1.75க்குள்ள ஜாஸ்தியா 4.75 4.5க்குள்ள நான் டீ குட்லயே பண்ணி கொடுத்துறேன். டீ குட்லயே முடிச்சிடலாம். சும்மா அந்த டபுள் த காஸ்ட் 3 6 6 9 கிடையாது. நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கொட்டேஷன் வாங்கி வச்சீங்க வைங்க, நான் ஒரு 4.5 to 4.25க்குள்ள டீக்ல பண்ணி கொடுத்துறேன். ஃபுல் டீக்ல இதே மாதிரி இதே ஃபினிஷிங்ல எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். நம்ம இன்டீரியர் ரூவா சென்னை எல்லா பக்கமும் போய் பண்ணி கொடுத்துருப்போம். சைட்டை மெஷர்மெண்ட் பண்ணிடுவோம், அப்புறம் கஸ்டமர் கிட்ட போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்க வார்ட்ரோப் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே டீக்கா தான் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் முதல் கொண்டு. ஆமா ப்ரோ. ஓகே சார். அந்த வார்ட்ரோப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப்ல மட்டும் ஒரு 10-15 மாடல் இருக்குது. சங்கிலி எல்லாம் தொங்குது. சங்கிலி மாடல் நல்லா இருக்கு டிசைன். இதெல்லாம் கண்டிப்பா மேக்ஸிமம் பாத்துக்க மாட்டீங்க, நீங்க நிறைய பக்கம் போற ஆளுங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு திக்னஸ் ஆன பீரோ எல்லாம் நான் பார்த்தது இல்ல. உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன், நீங்க என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஓ இது உள்ளுக்குள்ள எல்லாமே. ஓகே சார். ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ, இந்த சைடு பாத்தீங்களா அவ்வளவு கிரைன்ஸ் இருக்கு, சைடுல ஃபுல்லாவே கிரைன்ஸ் இருக்கு சைடுல உங்களுக்கு. இதுக்குள்ளது பெரிய பெரியசா இருக்கு. சோ ஒரு பெரிய மரத்தையே போட்டு இதுல அரசிங்களா அந்த அளவுக்கு பண்ணாதான் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஹெவியா இருக்கு. ஆனா இந்த வார்ட்ரோப் பாக்கும்போது ஒரு 4 பேராவது தூக்குனா கூட 100% 2 டோரே அந்த வெயிட் வந்துரும். அந்த அளவுக்கு வந்துரும். உள்ள கஸ்டமைசேஷன் வந்துட்டு உங்க சாய்ஸ் தான், நீங்க எப்படி கேட்டாலும் அதை நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே சார். இது வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்க தொட்டில் ப்ரோ. இதுமே டீ குட்டுங்களா? ஆமா, இதுவும் டீ குட் மட்டும் தான். ஓ சூப்பர் சார். எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது வேணா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை கொடுக்கும் தொட்டில் கொடுக்கும்போது டீ குட்ல கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு டீ குட்ல கொடுத்துருவோம். அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் தான், ஆனா அது வந்து காலத்துக்கு இருக்கும். கண்டிப்பா அப்படியே இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது எங்க வீட்டுக்கு பண்ணது ப்ரோ. இப்போ எங்க வீட்டுல ஒரு 7-8 பேத்துக்கு போயாச்சு. அது வாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கு. அவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்னா லைஃப் டைமுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பிறந்தான். அதே கான்செப்ட் தான். இது வந்து நீங்க வந்துட்டு இந்தியன் படத்துல காமிச்சு பாத்திருப்பீங்க. இந்தியன் தாத்தா. இது வந்து மூங்கில் பேம்பு, பியூர் பேம்பு. ஆமா பியூர் மூங்கில். இது உங்களுக்கு பிளாஸ்டிக்கோ எதுவும் கிடையாது. உங்களுக்கு நல்லா படுத்துட்டு ஓ அந்த ஸ்லைடோட. ஆமா நல்லா இருக்கு. சேம் அதே மாதிரி டிசைன்ஸ்ல 2 இது கிராஸ் போட்டுட்டு காலை தூக்கி மேல போட்டு இப்படி நம்ம தூங்கிக்கலாமா? அப்படியே இந்த பெட்ல அப்படியே ஓரமா வச்சிருவோம் நம்ம பெட்ல. இது நல்லா இருக்கு சார். சூப்பரா. சோ நல்லா நம்ம ஜம்முன்னு போட்டுக்கலாம். பெயின் கில்ல அதெல்லாம் நல்லா இருக்குல்ல. இதே ஈஸி சேர்ஸ் எல்லாமே ஊஞ்சல் ஸ்விங் எல்லாமே இருக்கு. எல்லாமே காமிக்க முடியல, கண்டிப்பா நான் கேட்டலாக்ல காமிக்கிறேன். ஆனா கேட்டலாக் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே கேட்டலாக். இவ்ளோ டிசைன் யூனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் இப்பதான் நான் காட்டி இருக்கிறேன். நானும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு கடையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நீங்க கடை அட்ரஸ் சொல்லும் போதே திட்டுவாங்க, உள்ள வரணும். ஆமா ஆமா, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய கடை இருக்கான்னு எல்லாம் யோசிச்சே தான் வருவாங்க. கண்டிப்பா. ஆனா வந்தீங்கன்னா நீங்க யோசிப்பேன், பட் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கடையான்னு. சோ அவ்வளவு பெருசா இருக்கு. சரி, இப்போ அவங்க ஆர்டர் பண்றாங்க பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெலிவரி பண்ணுவீங்க. ஹேண்ட் ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா ஒரு 3 days. ஆமா, ஆன் ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா நான் மும்பை பூனே வரைக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டெலிவரிக்கு 3 to 4 days கொடுத்துடலாம். அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா ஷியோரா 30 to 35 days. அது ஒரு டைம் அது கொடுத்தாதான் அது ப்ராடக்ட் வெளியே ரெடி ஆகும். கண்டிப்பா வரும். மெட்டலோ பிளாஸ்டோ கிடையாது. இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் எடுக்கிறது, மோல்டிங் பண்ணி எடுக்கிறதுக்கு அது கிடையாது. வுட் அது எவ்வளவு ஒர்க் இருக்கும் நீங்க பாத்தீங்க இந்த வீடியோல. அதுக்கான டைம் அது எல்லாமே இதோட குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா அந்த டைம் கண்டிப்பா. பட் அவங்க ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு 30-40 days நான் போய் பில் அனுப்பிடுவோம் வித் லைஃப் டைம் வாரண்டி, பில் ரிட்டர்ன். எல்லாருமே வாரண்டி சொல்லுவாங்க, 4 years சொல்லுவாங்க, 5 years சொல்லுவாங்க, 10 years சொல்லுவாங்க. லைஃப் டைம் வாரண்டி வாயில சொல்லுவாங்க, நம்ம வந்து வாயில எல்லாம் சொல்றது இல்ல. பை பில் ரிட்டர்ன்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். கண்டிப்பா அந்த பில் பத்திரமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம கேட்கற காசு கொடுக்குறாங்க. நாளைக்கு போய் நம்ம போய் யாருக்கிட்ட பதில் சொல்லலைனாலும் அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லிதான் சார் ஆகணும். இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி. கோயம்புத்தூர்ல ஃப்ரீ டெலிவரி. ஓகே சார். இப்போ அதை தாண்டி போறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டும் சென்னைக்கு வந்து எனக்கு 4 ரூபா டோர் டெலிவரி. உங்க வீட்டுல கொண்டு வந்து இறக்கி பேலன்ஸ் பைசா நீங்க 1 lakh அப்படின்னா 30,000 அட்வான்ஸ், 70,000 நாங்க இறக்கிடுவோம் ஸ்பாட்டுக்கு. வந்து பெங்களூர்னா 4,000 உங்களுக்கு. ஓகே. இப்போ திருச்சினா 2,500 ரூபா, மதுரைனா 3,500 ரூபா. ஓ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்க்கு தான் நம்ம ஷேர் பண்ணிக்கோ. நானு அவங்க இன்னொரு கஸ்டமர் கம்பைன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். அந்த வெஹிக்கிள்ஸ் உங்ககிட்ட இருக்கும். நம்ம வெஹிக்கிள்ஸ். சோ அந்த சிரமம் ஹைதராபாத்துக்கு வந்து 13,000 to 14,000 வந்துரும். டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட டெலிவரி இருந்தாலும் டெலிவரி சார்ஜ் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். சும்மா ப்ரோ ஃப்ரீ டெலிவரி. தமிழ்நாட்டுல ஃப்ரீ டெலிவரி. சென்னைக்கு இங்க இருந்து 500 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 1000 கிலோமீட்டர். 1000 கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா 15,000 ரூபா ஆகுது. யாராவது 15,000 ரூபாய் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறவங்க கண்டிப்பா சொந்தக்காரங்க கூட கொடுக்க மாட்டான். அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ டெலிவரியை ப்ராடக்ட்ல வச்சிருவாங்க. சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பாருங்க, டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் அட்ரஸ் டீடைலோட கொடுத்துருப்பேன். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல காட்டினதுல சாம்பிள் தாங்க, இன்னும் நிறைய வச்சிருக்காங்க. சோ சார் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல நம்ம ஹாய்னு மெசேஜ் போட்டா கேட்டலாக் கொடுத்துருவாங்க. சோ நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். சோ கண்டிப்பா இந்த கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க நம்ம கூட ஃபாலோ